ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் திவாகர். நம்ம சேனலில் வீடியோ போட்டு 2-3 வாரம் ஆச்சு. ஆனால் யாரும் பெருசாக நோட் பண்ணியிருக்க மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சேனல். இப்போ தான் ஒரு 25-28 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலோட அப்டேட் தான். எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. நம்ம சேனலுக்கு என்ன அப்டேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஹெல்மெட்டு, அதுக்கான மைக்கு, க்ளவுஸு, இந்த மொபைல் மவுண்ட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய ஹெல்மெட்டில் எல்லாமே உடஞ்சி போச்சு. அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கொஞ்சம் காசு சேர்த்தி வாங்குறதுக்குள்ள ஒரு 2-3 வாரம் ஆகிப்போச்சு. அதெல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்மெட்டு தான். இது எக்ஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது ஏக்ஸார் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ஹெல்மெட்டு. ஏக்ஸார் தெரியுதுங்களா? இந்த ஹெல்மெட் இப்போது ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதாங்க அந்த ஹெல்மெட்டு. இது வெனம் மாடல். சைட் பை சைடு காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். இதில் பின்னாடி வெனோமஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். இது ஏக்ஸார் பிராண்டோடது. ஏபெக்ஸ் அப்படிங்கிற சப் பிராண்டும் இருக்குது. இதில் டோட் சர்டிஃபிகேஷனோடு வருது இந்த ஹெல்மெட்டு. அதெல்லாம் பின்னாடி கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா எக்ஸ் அப்படின்னு அதோட சிம்பிள் போட்டிருக்காங்க. இந்த டிசைன் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது இந்த ஸ்டிக்கரை பிரிச்சிடலாம். சவுண்டு கேட்குதுங்களா? இந்த வைசரில் பார்த்திங்கன்னா பின்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த கை வைக்கிற பாருங்கள். இந்த ஹெல்மெட்டோட கண்ணாடியில் 2 சைட்லேயும் 2 ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பின்லாக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் தெரியல. நான் தேடி பார்த்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டிக்கர் பிரிக்கிறோம் பார்த்தீங்களா. இதுதான் ஆன்டி ஃபாக் கோட்டிங். ஆமாம், இதில் நம்ம மலையேறத்தில் வண்டி ஓட்டும்போது ஃபாக் கண்ணாடியில் அடிச்சுன்னா நம்மளுக்கு எதில் வர வண்டி தெரியாது. அதுக்காக அந்த ஆன்டி ஃபாக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. முன்னாடி மூச்சு வர மாதிரி ஏர் ஹோல்ஸு, சைட்லேருந்து அமுத்தினோம்னா அந்த கூலிங் கிளாஸ் ஒன்று உள்ளேருந்து வெளியே வருது. அதாவது அவங்க சொன்ன மாதிரி ட்வின் வைசர் இல்லாட்டி செகண்ட் வைசர் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இதில் நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் வெயில் டைமில் ஓட்டி பார்த்தேன். இதில் பின் இந்த லாக் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற ஹெல்மெட்டை விட. இதே நான் யூடியூப்பில் பார்த்து தான் லாக் பண்ணி பழகினேன். இந்த ஹெல்மெட் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கரிங் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் ஏக்ஸார் அப்படின்னு அந்த பிராண்டோடைய ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நம்ம வண்டியில் எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். இதில் ப்ளட் குரூப் உங்களோடது என்னென்னு பார்த்து அதை எடுத்து நம்ம வண்டியில் ஒட்டிக்கிட்டோம்னா நம்மளோட ஒரு அவசர தேவைக்கு உதவும். பார்த்துக்குங்க. இந்த ஸ்டிக்கர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பாய்லர். ஹெல்மெட்டுக்கு பின்னாடி நம்மளுக்கு பெரிய ஸ்பாய்லர் இருந்துச்சு பார்த்திங்களா. அதே மாதிரி இந்த சின்ன ஸ்பாய்லர் வேணால் மாட்டிக்கலாம். எல்லாமே கழட்டி மாட்டுற மாதிரி ஈஸியாக இருக்கும். இந்த ஹெல்மெட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே வாஷ் பண்ணுற மாதிரி, கழட்டி எல்லாமே வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருந்துச்சு எனக்கு. இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஆக்சசரிஸ் டுயூ அப்படிங்கிற சைனீஸ் பிராண்ட்லேருந்து வந்திருக்கு. இதில் ஃபோக்கஸ் ஆன் கேமரா ஆக்சசரிஸ் அப்படிங்கிற பேரில் இந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது. இருங்க, அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது சின் ஸ்ட்ராப் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஹெல்மெட்லலாம் மாட்டிட்டு கோப்ரோ அதெல்லாம் வச்சுருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் மாட்டியிருப்பாங்க. நம்மக்கிட்ட மொபைல் மவுண்ட் தாங்க இது. ஏன்னா நம்ம மொபைலில் மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு. முடிஞ்ச அளவுக்கு கோப்ரோ அடுத்தடுத்த தடவை வாங்க ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா போன தடவை அமேசானில் வாங்கினங்காட்டிக்கு அந்த ஸ்க்ரூலாம் சரியாக டைட் ஆகாமல், அந்த மவுண்ட்லாம் கரெக்டாக செட் ஆகாமல் இருந்தது. ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருந்துச்சு. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா அதை நான் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். ஹெல்மெட் உடஞ்சது அப்போ இந்த மாதிரி கிளாம்ப்லாம் சீக்கிரமாக உடஞ்சி போச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா கடையில் போய் நல்லா செக் பண்ணி எல்லாமே நல்லா பார்த்து வாங்கிட்டேன். இதில் ஒரு கீ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னென்னு தெரியல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் நல்லாவே இருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு க்ளவுஸ் தான். இது பார்த்திங்கன்னா சுவோமி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வந்திருக்கு. ஜியோமி இல்லைங்க, சுவோமி. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் முன்னாடி ஆள்காட்டி விரலில் பாருங்கள். நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக அது மட்டும் கிளாத் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் ஷாக் ஷீல்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பிராண்டிங் மாதிரி 2லேயுமே கொடுத்துருக்காங்க.
இதை நான் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து நான் கை வலிக்குது அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு நல்லா சாஃப்டாக துணி மாதிரி இருக்கக்கூடிய க்ளவுஸு. நல்லா அப்படி கை மடக்கும் போதெல்லாம் சூப்பராக இருந்தது, பிடிச்சி ஓடுறதுக்கும் நல்லாயிருக்கும். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அடிபடாமல் இருக்கிறதுக்காக அந்த கெட்டியான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல உள்ளங்கையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ பைக்கர்லாம் ஒரு கீழே விழுந்தால் தாங்கி பிடிக்கிறேன் ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று இருக்கும், இதில் அது மட்டும் இல்லை. இருந்தாலும் பரவாயில்லைங்க, இது சூப்பராகவே இருக்குது க்ளவுஸு. இதோட நம்மளோட சேனல் அப்டேட்டு அவ்வளோதான். இந்த 3 ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட நான் வீடியோ முடிக்க போகிறேன். உங்களோட கருத்துக்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். யார் ரைட் பண்ணாலும் வண்டியில் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.